அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான தலைப்பு அரோமா ஆயில்ஸ், கேரியர் ஆயில்ஸ், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி இந்த ஃப்ளவர் மெடிசன், அப்புறமா சீட் தெரப்பி, மேக்னட் தெரப்பி, இந்த மாதிரிலாம் நிறைய தெரப்பிஸ் நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி இது அரோமா தெரப்பி. அரோமா தெரப்பின்னா என்ன, அதுல என்னெல்லாம் பயன்படுத்துறாங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், இதை பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அரோமா தெரப்பி இதுல முக்கியமா அரோமா ஆயில்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த அரோமா அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்டு. அரோமா அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ், அதாவது வாசனை அப்படின்றது தான் அதோட அர்த்தம். தெரப்பினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரீட்மெண்ட். அந்த வாசனை பயன்படுத்தி எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இது. ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் மனதளவுல, ஏன்னா நிறைய நோய்களுக்கு காரணம் மனம்தான். அதனால மனதளவுல ட்ரீட்மெண்ட்டா, அதே சமயத்துல உடல் ரீதியான சில பாதிப்புகளுக்கு கூட நம்ம இதுல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து கேரியர் ஆயில்ஸ் அப்படின்னா என்ன? கேரியர் ஆயில் அப்படிங்கிறது, இந்த அரோமா ஆயில் உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதாவது இது எதுல இருந்துலாம் எடுக்கிறாங்கன்னா, மரப்பட்டை, பூ, அதுக்கப்புறமா வேர், இத மாதிரி பல பிளான்டோட பார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு மரம், செடி, அதோட பாகங்கள்ல இருந்து சில ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அத மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப திக்கா கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதாவது அதோட அடர்த்தி தன்மை அதிகமா இருக்கும். அதே சமயத்துல அது சீக்கிரமே எவாப்ரேட் ஆயிடும். காத்து பட்டுன்னா அது அப்படியே காத்தோட கலந்து போயிடும். உங்களுக்கு அதோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். அதோட எஃபெக்ட் நம்ம ஃபுல்லா அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த கேரியர் ஆயில கலந்துக்கிறோம். இன்னொன்னு நம்ம ஸ்கின்ல படும்போது அது கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால, இப்ப சிலருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தோல் அமைப்பு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுல சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அது அலர்ஜி உண்டாக்கக்கூடிய இதா அமையலாம். அதுக்காக தான் நம்ம இந்த கேரியர் ஆயில மிக்ஸ் பண்ணி தான் ஸ்கின்ல படும்போது கண்டிப்பா இந்த அரோமா ஆயில்ஸை கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப இந்த அரோமா தெரப்பி அப்படிங்கிறத ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் இன்னொரு பேரும் சொல்றாங்க. இது உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் இந்த அரோமா தெரப்பியை அப்ரூவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அரோமா ஆயில்ஸ் எது எதுலலாம் பயன்படுத்துறாங்க, இந்த அரோமா ஆயில்ஸ் என்னென்ன விதமா இருக்கு அப்படிங்கறதெல்லாமும் இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த அரோமா ஆயில்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 விதமா இருக்குது. அதாவது டாப் நாட்ச் ஆயில், மிடில் நாட்ச் ஆயில் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படின்னு 3 கிரேட்ஸ்ல இருக்கு. இந்த அரோமா ஆயில்ஸ் லீஃப்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த பைன் லீஃப், அப்புறம் இந்த நொச்சில் இலை, பே லீஃப்னு சொல்றோம் இல்லைங்களா, பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்துற அந்த பே லீஃப், அதுல இருந்து எடுக்கிறாங்க. ரூட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்ல இருந்து, அந்த வெட்டி வேர் செடியில வேர் பகுதியில இருந்து வெட்டி வேர் ஆயில் அப்படிங்கறத எடுக்கிறாங்க. அதே மாதிரி சினமன்ங்கிறது சுருள் பட்டை இருக்கு இல்லைங்களா, சுருள் பட்டை, அப்புறம் அது கூடவே இந்த திக்கா ஒரு பட்டை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ட்ரீயோட பார்க், அதாவது மரப்பட்டை, அதுல இருந்தும் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. மருதம் பட்டை, அதுல இருந்தும் ஆயில் ப்ரிப்பேர் பண்றாங்க. இதே மாதிரி சீட்ஸ்ல இருந்து, விதைகள்ல இருந்தும் எடுக்கிறாங்க. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இதெல்லாமே அந்த விதையில இருந்து தானே எடுக்கிறாங்க.
அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல இருந்து சன்ஃப்ளவர் ஆயில். இது இல்லாம பாத்தீங்கன்னா பீல்ஸ், அதாவது பழங்களோட அந்த மேல் தோல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து எடுக்கிறாங்க. ஆரஞ்சோட அந்த மேல் தோல் பகுதியில இருந்துதான் ஆரஞ்சு ஆயில் அப்படிங்கறது எடுக்கிறாங்க. லெமன் ஆயில், அது எலுமிச்சையோட அந்த தோல் பகுதியில இருந்து எடுக்கிறாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் வந்து அந்த பீல்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கும் இருக்காங்க, அப்படியும் எடுக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், பூக்கள்ல இருந்து எடுக்கிறது. அதாவது ஸ்டார் ஆனிஸ் அப்படின்ட்டு நம்ம அந்த பிரியாணிக்கு பயன்படுத்துற அன்னாச்சி பூ, அந்த ஸ்டார் ஆனிஸ் ஆயில் அப்படிங்கிறது அந்த அன்னாச்சி பூ அதுல இருந்து எடுக்கிறாங்க. வுட், இந்த மரக்கட்டை இருக்கு, மரத்தோட பகுதிகள் அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க, அந்த வுட்ல இருந்தும் எடுக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா சாண்டல் வுட், ரோஸ் வுட், அதுல இருந்து எல்லாமும் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த அரோமா ஆயில்ஸ் எப்போத்துல இருந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த அரோமா ஆயில்ஸ் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ராஜாங்க காலத்துல இருந்து பயன்படுத்தியிருக்காங்க. ராஜாங்கள்லாம் வந்து அவங்களோட அந்த குளியல்ல வந்து அகில், சந்தனம் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கரண்ட் இருக்கிறதுனால நம்ம அந்த லிக்விடேட்டர்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ காயில்ஸ் பயன்படுத்தியிருக்கோம், இந்த கொசுலாம் வராம இருக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த நெட்ஸ் எல்லாமும் இருக்கு, வலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் கொசு வராம இருக்கிறதுக்கு, பூச்சிங்க வராம இருக்கிறதுக்கு. அதுக்கு தனியா இந்த பெஸ்டிசைட் ஸ்ப்ரே அது மாதிரி எல்லாம் பயன்படுத்தும். ஆனா முன்னாடி வந்து இப்போ இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வீடுகள்லாம் கிடையாது. முன்னாடி வந்து நிறைய சுத்தி நிறைய மரங்கள் அது மாதிரி இருந்தது. அப்ப அந்த பூச்சியில இருந்து இவங்கள பூச்சிகள்லாம் வந்து தாக்காம இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, புகை மூட்டுவாங்க. அங்க இருக்கிற அந்த மர இலைகள் யூஸ் பண்ணிதான், நொச்சில், அப்புறம் வேப்ப இலை இதெல்லாம் போட்டு எரிச்சுதான் அவங்க வந்து அந்த கொசு. அதுக்கப்புறம் கொசு வந்து இப்பதான் ரீசெண்டா ரொம்ப குறுகிய காலத்துலதான் அந்த கொசு ரொம்ப அதிகமா வந்தது. முன்னாடி வந்து நிறைய அந்த பூச்சிகள்லாம் இருக்கும், ஏன்னா நிறைய மரங்கள் இருந்ததுனால நிறைய பூச்சிகள் இருக்கும். அதெல்லாம் விரட்டுறதுக்கு இவங்க வந்து நேச்சுரல் வேல தான் பயன்படுத்தியிருக்காங்க. நம்மள மாதிரி இப்போ கெமிக்கல்ஸ் நிறைய பயன்படுத்துறோம் அது மாதிரி அவங்க பண்ணல, இயற்கையான முறையில தான் அவங்க வந்து செய்திருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட குளியல்ல இது வந்து கிரீஸ்ல வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. கிளியோபட்ரா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த அரோமா ஆயில்ஸ் தான் அவங்களோட குளியலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த அரோமா அது வந்து எப்படி தெரப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். நம்ம நடந்து போறோம், ஒரு எதையோ யோசிச்சுட்டே போறோம், நடந்து போயிட்டு இருக்கோம் ரோட்ல, ஒரு பூக்கடை வருது, இல்ல ஒரு மரம் அதுக்குள்ள பூக்கள் பூத்து இருக்கிற இடத்துல போறோம் நம்ம. அப்ப அதோட ஸ்மெல், நம்ம அதோட வாசனை வரும்போது நமக்கு உடனே அந்த வாசனை வந்து நமக்கு ஒரு வித ரிலாக்ஸேஷனை கொடுக்குது, அதாவது ஒரு மனசை அமைதிப்படுத்துது. நம்ம எங்கெங்கயோ தாட்ஸ் போயிருக்கோம், அந்த தாட்ஸ் எல்லாம் காணாம போய் நம்ம அதோட அந்த வாசனையில லயிச்சு போயிருக்கோம். இதேதான் நமக்கு வந்து கோயில்ல போனாலும் நமக்கு நடக்குது. ஒரு கோயிலுக்கு போறோம், ரொம்ப கஷ்டத்தோட போனேன் நான் அந்த கோயிலுக்கு, ஆனா அந்த கோயில் போன பிறகு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது, என்னோட கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு ரொம்ப மன வலியோட போனேன் நான், ஆனா நான் திரும்ப வரும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா ஹாப்பியா வந்தேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் அங்க பயன்படுத்துற அந்த வாசனை மலர்களும் வாசனை பொருட்களும் தான் காரணம். நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பூக்கள் பயன்படுத்தாம நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே எந்த பூஜையுமே நம்ம பண்றது கிடையாது. எல்லா எல்லாருமே, இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வந்து எல்லா வழிபாட்டுக்குமே பூக்கள் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ ஒரு மேரேஜ்க்கு போறோம், அங்கேயும் நம்ம அந்த பூக்களை பயன்படுத்துறோம். மேரேஜ்ல எதுக்கு அந்த பூக்கள் பயன்படுத்துறாங்க, ஏன்னா ஒரு கல்யாணம்னா அங்க வந்து நிறைய வெவ்வேறு இடத்துல இருந்து அங்க கல்யாணத்துக்கு வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க.
அப்ப அங்க அலங்கரிக்க பயன்படுத்துற அந்த பூக்களோட நறுமணம் இவங்களோட அந்த மனநிலைய மாத்துது. முக்கியமா நம்மளோட எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா மல்லிகை பூ இருக்கும். இந்த மல்லிகை பூ வந்து மைண்ட அப்படியே காம் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் அதுல இருக்கு. அதை தவிர நிறைய மருத்துவ குணங்கள் மல்லிகை பூல இருக்கு. அதை வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயத்துக்கு மல்லிகை பூவை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கோயில் போனோம்னா கோயில்லையும் சரி, இந்த கல்யாணங்கள்ல விழாக்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம அந்த சந்தனம் பயன்படுத்தும். அந்த சந்தனம் அதோட நறுமணம் அதுவுமே நமக்கு வந்து நம்மளோட மைண்டை காம் டவுன் பண்ணுது. நமக்கு வந்து நம்மளோட கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சீதோஷ்ண நிலை வந்து வெயில் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்மளோட உடம்பு உஷ்ணமாகாம இருக்கிறதுக்கு, நம்மளை கூல் டவுன் பண்றதுக்கும், அது வந்து குளிர்ச்சி பண்றதுக்கும் அந்த சந்தனம் பயன்படுத்துறாங்க. ஸோ இத மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக பல விஷயங்களை செய்திருக்காங்க. ஆனா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம தான் போயிடுச்சு. இப்போ இந்த அரோமா ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா பிரான்ஸ்ல தான் இப்போ ரொம்ப அதிக அளவுல பயன்படுத்துறாங்கன்னா பிரான்ஸ்ல தான் பயன்படுத்துறாங்க. இந்த அரோமா ஆயில்ஸ் எது எதுலலாம் பயன்படுத்துறாங்கன்னா முக்கியமா காஸ்மெட்டிக்ஸ், நமக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் சென்ட் எல்லாம் யூஸ் பண்றோம், பாடி ஸ்ப்ரே அதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அதுல, அப்புறம் இந்த ஏர் பியூரிஃபையர்னு விற்கிறாங்க நிறைய உங்களுக்கு, அந்த ஸ்ப்ரேஸ், அப்புறமா ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டிக்ஸ் விற்கிறாங்க, சென்டட் கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் ஷாம்பூ, இந்த மாதிரி நம்ம ரெகுலரா நம்ம பயன்படுத்துற எல்லாத்துலயுமே இந்த அரோமா ஆயில்ஸ் இருக்கு. இந்த அரோமா ஆயில்ஸ் மட்டும் நம்ம வாங்கி நம்ம அதை வந்து நம்ம ரூம் ஸ்ப்ரேவா பயன்படுத்திக்கலாம், நம்ம வந்து அதை டிஃப்யூசர்ல போட்டு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு அரோமா ஆயிலுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. அதே மாதிரி அந்த கெரியர் ஆயிலை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அந்த கெரியர் ஆயில்ஸும் ஒவ்வொரு கெரியர் ஆயிலுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. இல்ல ஒரே ஒரு கெரியர் ஆயில் நான் சொல்றேன். நம்ம பயன்படுத்துற கெரியர் ஆயில் வந்து ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், இது ரெண்டு பேசலாம். நம்ம கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய், அது மரச்செக்கு எண்ணெய், எல்லாமே இதுல கெரியர் ஆயில்ஸா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா கெரியர் ஆயில்ஸும் வுட் பிரஸ்ட் ஆயில் இல்ல வெர்ஜின் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அந்த ஆயில்ஸை தான் நம்ம இந்த அரோமா ஆயிலோட கலந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி அரோமா ஆயில்ஸ்ல ரொம்ப எல்லா ஆல்மோஸ்ட் அது குயின் ஆஃப் அரோமா ஆயில்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ற ஆயில் அப்படின்னா லாவெண்டர் ஆயில். இந்த லாவெண்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ், எல்லாத்துக்குமே அதை வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு ஹேர்ல டேண்ட்ரஃப் இருக்கா, அதுக்கு லாவெண்டர் ஆயில் நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கும் லாவெண்டர் ஆயில் நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா, அதுக்கு லாவெண்டர் ஆயில் பயன்படுத்தலாம். இல்ல உங்களுக்கு வந்து நீ பெயின், அதாவது மூட்டு வலி இருக்கா, அதுக்கும் லாவெண்டர் ஆயில பயன்படுத்தலாம். இது மாதிரி மல்டி பர்பஸ், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி, தசை அங்கங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே லூஸா இருக்கும் மசில்ஸ், அத மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கூட நம்ம இந்த லாவெண்டர் ஆயில பயன்படுத்தலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு தேங்காய் எண்ணெயோட மருத்துவ குணங்கள் தெரியும். தேங்காய் நம்ம ரெகுலராகவே வந்து நம்மளோட உணவுல, அதாவது சமைக்காத தேங்காய், நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து சமைச்சு சாப்பிட்றதுல அது அதோட மருத்துவ குணம் மாறிடும். பச்சையா தேங்காவை நம்ம தினமுமே எடுத்துக்கணும், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சித்த வைத்தியர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால வந்து அதே மாதிரி அந்த தேங்காய் எண்ணெயும் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்மளோட முன்னோர்களும் இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம பிறந்த குழந்தையில இருந்தே அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்துறோம். அதாவது குழந்தைங்களுக்கு அந்த ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணணும்னா அப்போ வந்து தேங்காய் எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் இதுதான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போதான் நம்ம வந்து இந்த ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் பேபி ஆயில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இந்த அரோமா ஆயில் எப்படி எடுக்கிறாங்க, இது வந்து கெமிக்கல் ப்ராசஸ்ல எடுக்கிறாங்க. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்ற
ப்ராசஸ்ல எடுக்கிறாங்க. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்னா நீராவி மூலியமா, அதாவது ஒரு லேயர் பூ, ஒரு லேயர் வந்து சால்ட், அது மாதிரி வச்சு கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட்ல ப்ரெஸ் பண்ணி அப்படியும் எடுக்கிறாங்க. உள்ள வந்து அது ஸ்டீமிங் அனுப்பி அந்த நீராவி மூலியமா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஸோ இது நேச்சுரலா இருக்கிறதுனால இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, டிஃப்யூசர்னு இருக்கு. உங்களுக்கு வந்து கரண்ட்ல யூஸ் பண்ற டிஃப்யூசரும் இருக்கு, மேனுவல் டிஃப்யூசர்ஸ் அப்படின்னும் இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து இந்த டிஃப்யூசர்ல தண்ணி நிரப்பிட்டு அதுல ஒரே ஒரு ட்ராப் இந்த அரோமா ஆயில் போட்டு, கீழே வந்து டீ லைட் கேண்டில்னு நான் சென்டட் டீ லைட் கேண்டில்ஸ் அப்படின்னு கிடைக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த டீ லைட் கேண்டில் ஏற்றி வச்சிட்டோம்னா அதோட அந்த வெப்பம் போய் அந்த தண்ணியை சூடாக்கி அதுல விட்ட அந்த அரோமா ஆயிலோட அரோமா அந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு கோல்டு இருக்கு, நீங்க அந்த டிஃப்யூசர்ல ஒரு 3-4 அரோமா ஆயில் கம்பைன் பண்ணி பயன்படுத்தலாம். யூக்கலிப்டஸ், பெப்பர்மெண்ட் ஆயில், அப்புறம் லாவெண்டர் ஆயில் உங்களுக்கு செஸ்ட் கன்ஜஷன், கோல்டு அதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த 3 ஆயில்ஸுமே கம்பைன் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து 1 ட்ராப் வந்து நம்ம அந்த டிஃப்யூசர்ல போட்டு அந்த கேண்டில் ஏற்றி வைக்கும் போது அந்த அரோமா ஸ்ப்ரெட் ஆகிறதுலேயே உங்களுக்கு வந்து அதை இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு, அதாவது அதை நம்ம உள் வாங்குறோம் இல்லையா, நம்ம இருக்கிற இடத்துல யாருக்கு அந்த கோல்டு அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வைக்கணும். அப்போ அதை இன்ஹேல் பண்ணும் போதே நமக்கு வந்து அந்த நோஸ் பிளாக்கேஜ், அதுக்கப்புறம் செஸ்ட் கன்ஜஷன், இது எல்லாமே அது வந்து கிளியர் பண்ணிவிடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அரோமா ஆயில்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் மெடிசினல் வேல்யூ இருக்கு. இந்த அரோமா ஆயில்ஸை கரியர் ஆயிலோட எந்த அளவுல மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்கின்ல அப்ளை பண்றோம்னா எந்த கரியர் ஆயில் கம்பைன் பண்ணி எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 10 டே கிளாஸ் நான் நடத்துறேன், அதுல நீங்க அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்க வந்து என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட ஃபோன் நம்பர் 9087038414. நன்றி, வாழ்க வளமுடன்.